அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வரனுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் கோயம்புத்தூரில் ட்ரெக் அண்ட் ஜாயின்னு ஒரு குரூப் நடத்திட்டு இருக்கிறோங்க. நாங்கள் வாரம் வந்து ஏதோ ஒரு மலையை ஏறிட்டு இருப்போங்க. இது வரைக்கும் பார்த்தா வெள்ளிங்கிரி, போன மாதம் இதே டைமில் வெள்ளிங்கிரி மலை ஏறினோம். அப்புறம் பருவத மலை போய்க்கிறோங்க, கொன்றைங்கி கேரனூர், அது மாதிரி இருக்கிற எல்லா மலைகளும் ஏறிட்டு இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி மலைக்கு வந்து நாங்கள் இது 3ஆவது வருஷம் வந்துட்டு இருக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரும்போது எங்களுக்கு ஒவ்வொரு புதுவிதமான ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்குதுங்க. முதல் வர பார்த்தீங்கன்னா பாதைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மோசமாக இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் பாதைகளெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முதல் வருஷம் வரும்போது எங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் சொன்னாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்தோங்க. வந்துட்டு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளேயே வந்து எங்களை அறியாமல் வருஷம் மறுபடியும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டுதல் எங்களுக்குள்ளே இருக்குது. அப்படிங்க இந்த மலை வந்து அவ்வளவு பரவசமான மலை, அவ்வளோ பக்தி பரவசமாக இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு போனாலே எங்களுக்கு வந்து ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நாங்கள் செய்கிற தொழில், எங்கள் குடும்பம் எல்லாமே வந்து சுபிட்சமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு உணர்வு நல்லா இருக்குங்க. அப்படிங்க அதனால் மீண்டும் வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ளே என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பிரபலமான கோயில், இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இன்னொன்று இங்கே வந்து நீதி தேவதை, நீதியை காப்பாற்றின அம்மன் கண்ணகி அம்மன் இங்கே இருக்காங்க. மற்ற மலைகள் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே அப்படின்னு என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வர வழியிலே பார்த்தீங்கன்னா உணவு தேவைங்கிற அளவுக்கு உணவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. தண்ணி எப்படி தான் எல்லாத்துக்குமே வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு எல்லாம் 5 லிட்டர் தேன் கொடுக்குறாங்க. வழி முழுக்க வந்து காவல்துறையும் வனத்துறையும் பாதுகாப்பு நிற்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன இடையூறு ஏற்பட்டால் கூட உடனே அவங்க கவனித்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நல்ல முறையாக பண்ணுறாங்க. அப்போ இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து காவல்துறை ஆட்டுங்க வனத்துறையும் நல்ல விதமான ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது. இன்னும் மேல் இந்த கோயிலுடைய புகழ் பரவணும்னா கவர்மெண்ட் வந்து 2 அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கூட பாதை வந்து நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கணுங்க. அமைச்சு கொடுத்தா இன்னும் நிறையா பக்தர்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இது என்னென்னா இதுவும் ஒரு விதமான ஒரு ஆன்மீகம் மக்களை வந்து பண்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மலைக்கு வரும்போது நம்ம நிறைய கவனித்தோம். இப்போ பார்த்தா வயசானவங்களும் வராங்க, இளமையாக்கிற பசங்களும் வராங்க. அந்த இளமையாக்கிற பசங்க பார்த்து வயசானவங்க பார்த்து இவங்களாம் ஏறி வராங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இப்போ நம்மளும் இனிமேல் வந்து தினம் வாக்கிங் போகணும், தினம் ஒரு உடல் உழைப்பு கொடுக்கணும், ஒரு வார்ம் அப் பண்ணணுங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வருதுங்க. இதுவும் வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து சீர்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி தான் இதுவும் வந்துங்க. அப்படியே அதனால் இதை வந்து 2 அரசாங்கம் சேர்ந்து நல்லபடியாக ஊக்குவிக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக 2 அரசாங்கத்துக்கும் வச்சுக்கிறோங்க. அப்படியே